ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் மந்திர ஜபம் என்னும் சங்கிலி மனம் என்கின்ற யானைக்கு கொடுக்கப்படுகின்ற போது அதை பிடித்து கொண்டு நிற்கின்றது மனம். மந்திர ஜபம் நழுவ மனம் மறுபடியும் அலைய தூங்குகின்றது. ஆனால் மந்திர ஜபம் ஒரு ஏகாகிரக தன்மையை கொடுக்கின்றது. மந்திர ஜபத்தால் பலமடைந்த மனதை நான் யார் என்று விசாரத்தால் முற்றிலும் அழித்து விடலாம் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். குறைவான ஆகாரத்தால் அமைதியான குணம் பெருகி அதுவும் மனதுக்கு பலத்தை கொடுத்து ஆன்ம விசாரத்துக்கு அழைத்து போகின்றது. காரசாரமான அதிக உணவு உடம்பை அயர வைத்து கனவுகளான தூக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு ஆன்ம விசாரம் வராது. ஆன்ம விசாரம் தான் மனம் அறிய காரணமாக இருக்கின்றது. இவையெல்லாம் உதவியே அன்றி நான் யார் என்கின்ற விசாரமே உண்மையில் மனதை அழிக்கும். எண்ணங்கள் தோன்றும் போதே அதை ஆழ்ந்து கவனித்து விட வேண்டும். யாருக்கு தோன்றுகின்றன என்று ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அப்படி விசாரிக்கிற போது மனம் அந்த எண்ணத்தை கைவிட்டு வெறுமே நிற்கும். கோட்டைக்குள்ளிருந்து எதிரிகள் வெளியே வர வர வெட்டி 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 வீழ்த்துவது போல எந்தவித எண்ணம் வெளியே வந்தாலும் அந்த நினைவுகளை அழித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது நான் யார் என்கின்ற தெளிவு நிச்சயம் உண்டாகும். மனம் அடங்கி அதை முற்றிலும் ஒடித்தவரே குரு. கடவுளும் குருவும் வேறல்ல. புலிவாயில் சென்ற மாமிசம் எப்படி திரும்பாதோ அதே போல குருவின் பார்வையில் பட்டவர்கள் நிச்சயம் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் குருவை இறுகப்பற்றி கொண்டு அவர் காட்டிய வழியில் நடக்க முயற்சிக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் எந்த விஷயத்திலும் சுகம் என்பது கிடையாது. சுகம் என்பது ஆத்மாவை அறிவது, அந்த சுரூபத்தை தரிசிப்பது. உலகத்தில் உள்ள பொருட்கள் சுகமாக தெரிவது எதனால்? அந்த பொருட்களை அனுபவிக்கும் போது மனம் ஆத்மாவை தரிசித்து விட்டு வெளியே வருகின்றது. அதை தரிசிக்கிற நேரம் சுகமாக இருக்கின்றது. தாகத்துக்கு நீர் குடிப்பதும், பசிக்கு உணவு அருந்துவதும், வெயிலிலிருந்து நேலுக்கு போய் உட்கார்ந்து கொள்வதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு கண நேரம் இந்த விஷயங்களில் மனம் ஆத்ம தரிசனம் பெறுகின்றது. அப்பாடா என்ன சுகம் என்று உணர்கின்றது. அதை மறந்துவிட்டு அந்த சுகத்தை விட்டு நீங்கி மறுபடியும் அடுத்த அனுபவத்தை தேடி போகின்றது. இந்த பொருட்களில் சுகமில்லை, ஆத்மாவை உணர்வதிலேயே சுகம் இருக்கின்றது என்பதை விவேகம் உள்ளவன் கண்டுகொள்கின்றான். பொருட்களை உதறி தள்ளி விஷயங்களை விலக்கிவிட்டு ஆத்ம தரிசனம் பெறுவதற்கு இடையராது உழைக்கின்றான். எல்லா மதங்களும் மனம் நாசமடைவதையே, மனமற்று போவதையே விதவிதமாக சொல்கின்றன. தெரிந்த பிறகு திரும்ப திரும்ப புத்தகங்களை படிப்பதில் என்ன லாபம்? மனதை அழிக்க நான் யார் என்று விசாரிக்க வேண்டும். எல்லா காலமும் மனதை விசாரித்து ஆன்மாவில் திளைப்பதே ஆன்ம விசாரம். விசாரம் செய்யாமல் வெறுமே தத்துவங்களை அளந்து கொண்டிருப்பதில், திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருப்பதில் எந்த லாபமும் கிடையாது. தத்துவ பேச்சுக்கள் மேலும் மனதை குப்பையாகத்தான் செய்கின்றன. மனம் அழிந்த நிலையில் பிறர் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை வெறுக்க தோன்றாது. எத்தனை துன்பங்களை செய்தாலும் எதிர்க்க தோன்றாது. துன்புறுத்தப்பட்ட நான் இல்லையே என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். துன்பப்படாதவரை கண்டு உலகம் பயப்படும். பிற விஷயங்களில் மனதை செலுத்தக்கூடாது. பிறருடைய காரியத்தில் பிரவேசிக்கக்கூடாது. தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது. சிவபிரகாசம் பிள்ளையின் கட்டுரையின் விஷயங்கள் இவைகள் எல்லாம். விதவிதமான படிப்புகளாலும் பழக்கங்களாலும் மனதை நாலாபுரமும் அலையவிட்டிருக்கின்ற நம் போன்றோருக்கு ரமணருடைய வழி சாதாரணமானது விஷயங்கள் கிடையாது. உலக விஷயங்களை பற்றி கொண்டு துக்கப்படுகிற போது ரமணரின் விஷயம் புரிவதற்கு சற்று கடினம்தான். ஆனால் இந்த துக்கம் எதனால் வருகின்றது என்று விசாரிப்பது கூட நான் யார் என்கின்ற விசாரத்துக்கு அருகே கொண்டு போய்விடுகின்றது. தொடர்ந்து இடையராது அதில் உறைந்தால் மனம் அடங்கியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வெற்றி தோல்வி, வாழ்க ஒழிக என்று பிடித்து கொண்டு கோஷமிடுகிற போது மனம் செய்த கற்பனைகளில் மாட்டிக்கொண்டு வெளியேற முடியாமல் நாம் தவிக்கின்றோம். உண்மையை தேடுகிற ஆவலும் முயற்சியும் எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. ஆவல் ஏற்படின் முயற்சி செய்ய விருப்பம் இருப்பின் வழிகாட்ட பகவான் ஸ்ரீ ரமணர் நம்மோடு இருக்கின்றார்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.